வணக்கம். நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சிலிண்டர் புக்கிங்ஸ்க்கு வந்து அவ்வளவு கூட்டம் நிக்குது, பெட்ரோல் பங்க்ல அவ்வளவு கூட்டம் நிக்குது. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க, பட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து இல்லைன்றாங்க. சோ இதனால உற்பத்தி குறைவா, மக்களோட நிலைமை என்ன, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்கன்றத நம்ம வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு லீகல் கட் சேனல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த யூஎஸ் இஸ்ரேல் ஈரான் வார் காரணமாக பல இடங்கள்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா நாடுகளுமே முக்காசி பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த ஈரான் கிட்ட இருக்க அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஈரான் பிளாக் பண்ணிட்டாங்கல்ல, அது வழியா தான் நம்ம உலகத்துக்கே வந்து 20% ஆஃப் க்ரூட் ஆயில் எல்பிஜி கேசஸ்ல அந்த வழி அந்த ரூட் தான் டிராவல் ஆகும். ஸோ அதை பிளாக் பண்ண தொட்டு உலகத்துக்கு வந்து பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்னே சொல்ல முடியும். இப்ப இந்தியாவை எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட நம்ம வந்து 90% ஆஃப் எல்பிஜி கேசஸ் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். அதுலயுமே 60% பாத்தீங்கன்னா அந்த ரூட் வழியா தான் வருது. ஸோ இந்த தட்டுப்பாடை குறைக்கிறதுக்காக மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டம், எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்டையும் நிலுவைக்கு கொண்டு வராங்க, அமல்படுத்துறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டு விநியோகத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம்ல சிலிண்டர்ஸ், அது வந்து இன்னும் ஸ்டாக்ல இருக்கு. நம்ம 20 நாளைக்கு வந்து நமக்கு எந்த வித கவலையும் இல்ல, தட்டுப்பாடும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஆயில் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க 20 நாளைக்கு நாங்க சப்ளைஸ் வந்து ஈக்குவலா கொடுப்போம், நீங்க மக்கள் பேனிக் ஆக வேணாம், நிறைய ஃபேக் நியூஸஸ் பரவுது, நீங்க பேனிக் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து இந்த தடை இல்லாம நாங்க கொடுப்போன்ற மாதிரி வந்துட்டு நாங்க வந்து ட்ரை பண்றோன்ற மாதிரி வாக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த தட்டுப்பாடுனால என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சிலிண்டரோட பிரைஸ் ஏறிச்சு. அது மட்டும் இல்லாம சிலிண்டர் புக்கிங் டியூரேஷன் டைம் இருக்குல்ல, அதுவுமே ஏறிச்சுன்னே சொல்ல முடியும். இப்ப சிலிண்டரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் யூசேஜ் நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் வாங்கலாம், அது 60 ரூபாய் ஏறி இருக்கு. இன்கேஸ் கமர்ஷியல் சிலிண்டருக்கு பாத்தீங்கன்னா 115 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. இப்ப நீங்க யோசிக்கலாம், இதனால வந்து அந்த லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பாவம் அன்றாட தேவைக்கு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த பிரதான் மந்திரி உஜாலா யோஜனா கீழ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 300 ரூபாய் சப்சிடி இன்னும் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கு. பிகாஸ் இந்த தட்டுப்பாடு குறைக்கிறதுக்கும் இந்த விலை உயர்த்தத்தை வந்துட்டு கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கும் பண்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா, இந்த டைம் பீரியட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 21 டேஸ்ல இருந்து 25 டேஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போதைக்கு தட்டுப்பாடு இல்ல, நாங்க முடிஞ்ச அளவுக்கு தடை இல்லாம கொடுப்போம், அன்றாட தேவைக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், நீங்க பேனிக் ஆகாதீங்க. இந்த டியூரேஷன் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 5 டேஸ்க்கு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்றாங்க. பட் இந்த ஆயில் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நார்மலான புக்கிங்ஸை விட 5 மடங்கு அதிகமா புக்கிங்ஸ் ஆகுது. இப்போ எங்களால வந்து அது ஈக்குவலா டெலிவரி பண்ண முடியலன்ற மாதிரி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. சோ இது இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, எஸ்மா சட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க. அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டமும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தையும் வந்து அமல்படுத்துறாங்க. நீங்க யோசிக்கலாம், இந்த சட்டம் ஏற்கனவே 1955 இருக்குதானே, இந்த எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் வந்துட்டு இது ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டம் தான். பட் இது எப்பவுமே செயல்பாட்டுல இருக்காது. இந்த சட்டம் பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் அவசர தேவை ஏற்படுதோ, போர் காரணமா இருக்கலாம், இல்ல நேச்சுரல் கெலாமிட்டிஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல தான் அமல்படுத்துவாங்க கவர்மெண்ட். எதனால அமல்படுத்துறாங்கன்னா, மக்களோட அன்றாட தேவைகள் பாதிக்கப்படாம இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மக்கள் வந்து பேனிக் ஆகாம அவங்க எல்லாருக்குமே ஈக்குவலா எல்லா பொருளும் போய் சேரணுன்றதுக்காக இந்த சட்டத்தை அமல்படுத்துவோம். இப்போ சட்டத்துக்கு கீழே என்ன சொல்றாங்கன்ற நம்ம பார்ப்போம். பிளஸ் கவர்மெண்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வேலை நிறுத்தத்தை தடுக்குது. இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன்லயோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லயோ அந்த கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணாலோ, இல்லைன்னா வந்துட்டு வேலை செய்ய மாட்டேன் தடையை ஏற்படுத்தினாலோ வாரண்டே இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம் சட்டத்தின் கீழ். இது மேக்ஸிமம் ஏன் நடக்கும்னா, இப்ப இந்த மாதிரியான பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றவங்களோ இல்ல எல்பிஜி கேஸ்ல ஒர்க் பண்ண கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்ப ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், தேவைகள் அதிகமா இருக்கு. சோ நான் ஓவர் டைம் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களை வந்து டைரக்டா வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, நிறைய ரீட்டைலர்ஸ் ஹோல்சேலர்ஸ் இருக்காங்களே, இதெல்லாம் இந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் வாங்கி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல, உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து இந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான மூலப்பொருள் இருக்கும்ல, ப்ரோபேன் கேஸ், பூட்டேன் கேஸ் பிளஸ் ஹைட்ரோ கார்பன் ஸ்டீம் எல்லாம் மற்ற விஷயங்களை செய்யறதுக்கு, லைக் பெட்ரோ கெமிக்கல், பிளாஸ்டிக் செய்யறதுக்கு பதிலா இந்த டொமஸ்டிக் சிலிண்டர் செய்யறதுக்கும் ப்ரையாரிட்டி இருக்குல்ல. சில செக்டர்ஸ்க்கு ப்ரையாரிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெடிக்கல், டிஃபென்ஸ், ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுகிறது. ஸோ இதனால என்ன பண்ணுங்க, இந்த ப்ரையாரிட்டி செக்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து இந்த மெயின் கேஸ், இந்த மூலப்பொருள் எல்லாம் வந்து நீங்க போடுங்க. நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் மற்றதெல்லாம் ரெடி படுத்துப்பல இதை நீங்க செயல்படுத்துங்கன்ற மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, நான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றேன்ட்டு, அவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க, நம்ம டொமஸ்டிக்கோட இப்ப இருக்க தட்டுப்பாடு நீங்க தீர்க்க வேண்டும். சோ யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றேன் ப்ரீவியஸா கான்ட்ராக்ட் போட்டிருந்தாலும் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் தற்காலிகமா எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. அந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் நம்ம டொமஸ்டிக் இருக்கிற மக்களுக்கு கொடுங்க, நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுத்து இந்த தட்டுப்பாடு குறைங்கன்னு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த ஷாப் ஓனர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த ஹோல்சேல் சீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நீங்க வந்துட்டு இந்த தட்டுப்பாட காரணம் காட்டி நீங்க வந்து கேஸஸ பதுக்க கூடாது. நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி அதிக பிரைஸுக்கு விற்பாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்ககிட்ட எத்தனை ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு இன்டேக் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றீங்க, இது எல்லாருமே டைரக்டா என்னோட கண்காணிப்புல, நேரடி கண்காணிப்புக்குள்ள வரணும்
அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங் பாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கு ரீசெண்டா தெரியும் இந்த எஸ்மா கீழ வந்து எதுக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னா, நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி கேஸை பதிக்க அதிக ரேட்ல விற்பாங்க. இப்ப நிறைய பேர் பிளாக் மார்க்கெட்டை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு கேஸோட ரேட் பாத்தீங்கன்னா இப்ப 800 ரூபாயில நமக்கு 4000 வரைக்கும் விற்க முடியும். ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கவர்மெண்ட், இந்த எஸ்மாக் கீழ நீங்க என்னோட டைரக்ட் கண்ட்ரோல்ல வரீங்க, எவ்வளவு ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு, சேல்ஸ் ஆகுது, எல்லாத்தையுமே எங்கிட்ட டைரக்டா சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேனிக் ஆக வேண்டாம், நம்ம கிட்ட போதுமான ரிசர்வ்ஸ் இருக்கு, ஸ்டாக்ஸ் இருக்கு, நம்மளால வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரி நம்ம டைவர்ட் பண்றோம்ல, இந்த மூலப்பொருளை மற்ற பொருட்கள் செய்யாம கேஸ் செய்யறதுக்கு நம்ம டைவர்ட் பண்ண தொட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு 25% அதிகமான ப்ரொடக்ஷன் நம்ம வந்து இப்போ உருவாயிருக்கு. ஸோ மக்கள் நீங்க பேனிக் ஆக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் சப்ளை ரெகுலேஷனோட 2026 இப்போ இதுவுமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமல்படுத்திருக்காங்க. இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் கீழ இது என்ன பண்ணுது, இந்த ப்ரையாரிட்டி செக்டார் இருக்குல்ல, முக்கியமான செக்டார்ஸ் எதுக்கெல்லாம் இப்போ இமீடியட்டா தேவை, டொமஸ்டிக் தேவை, வீட்டு விநியோகத்துக்கு தேவை, ஸோ இதுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல என்ன பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி ரெஸ்பெக்ட் சுஜாதா சர்மா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து பேனிக் ஆக வேணாம். பிகாஸ் நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 31.3 மில்லியன் அளவுக்கான சிலிண்டர்ஸ் நம்ம எல்பிஜி யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் டே டு டே லைஃப்க்கு. சோ இப்போ வந்து அந்த இது வந்து கரெக்டா இருக்கு, நம்மளுக்கு இன்னும் எந்த வித பேனிக்கோ இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க எந்த வித பேனிக் ஆக வேணா, ஃபேக் நியூஸை பார்த்து பேனிக் ஆக வேணாம்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப பெட்ரோல் பங்க்ல கூட்டம் அவ்வளவு வலியுது. அதுக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிதுன்னா, இன்னும் 75 நாட்கள் ரிசர்வ் நம்ம கிட்ட இருக்கு, நீங்க வந்து அவசரப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. நீங்க அவசரப்பட்டு பேனிக் ஆகும் போது என்ன ஆயிடும்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கவும் சான்ஸ் இருக்கு, பதுக்கி அதிகமான ரேட் விற்கவும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த எஸ்மாக் கீழ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது இந்த மாதிரி ஃபேக் ப்ரொபகண்டா இந்த மாதிரி ஏறிச்சுன்னு சொல்லி பொய்யா யூடியூப்லயோ இல்ல சோசியல் மீடியால பரவுனாங்கன்னா அவங்களுமே இந்த எஸ்மாக் கீழ் தண்டிக்கப்படுவாங்கன்ற மாதிரி சொல்லிருக்கு. சோ மக்களாகி நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, நீங்க பேனிக் ஆக வேண்டாம் மக்களே. நம்ம கோவிட் பேண்டமிக்கே நம்ம பார்த்து தாண்டி இங்க வந்துட்டோம். இந்த கேஸுக்கு வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இன்னும் கேட்டா ரீசெண்டா எந்த ஷாப்லயுமே இண்டக்ஷன் ஸ்டவ் காலிங்க. நம்ம ஏன் அவ்வளவு பேனிக் ஆகிறோம்? நம்ம பேனிக் ஆக வேண்டாம், எல்லாமே நம்ம நல்லாவே நடக்கும். நம்ம ஃபர்தரா வந்து ஏதாவது அப்டேட் வந்து உங்களுக்கு ஃபர்தரா அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க லீகல் கட்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டூ ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.